ஒன் பீஸ் இஸ் ரியல் கைஸ். இந்த வீடியோ எவ்வளவு ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாராச்சும் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பஞ்ச்னு ஒரு குரங்கு குட்டியோட வீடியோவை இப்ப ரீசெண்ட் டேஸா நீங்க இன்டர்நெட்ல பாத்துருக்கலாம். அந்த குரங்கு குட்டியை தன்னோட கூட்டத்திலேயே சேர்த்துக்கல. தன்னோட கூட்டத்திலேயே இருக்கிற மத்த குரங்குங்க அந்த பஞ்ச் அப்படிங்கிற குரங்கு குட்டியை அவ்வளவு துன்புறுத்துதுங்க. சோ இப்படி இருக்கும்போது தான் அந்த ஜூல இருக்கிற ஆளுங்க அந்த பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு குட்டிக்கு ஒரு அழகான குரங்கு பொம்மையை வந்து பிரசன்ட் பண்றாங்க. தென் அந்த பொம்மை கூடயே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்குது அந்த பஞ்சோட குரங்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து மத்த குரங்குங்களும் அதை சேர்த்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்தேன். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட்ல வந்து டோனி டோனி சப்பர் வந்துட்டான். இந்த வீடியோல என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ சேம் அங்கேயும் அப்படியே நடந்திருக்கும். அண்ட் பல சமயத்துல நானுமே அந்த குரங்கு குட்டி மாதிரி தான் அந்த குரங்கு பொம்மையை தூக்கிட்டு சுத்துச்சுல, அதே மாதிரி தான் நானும் பல நேரங்கள்ல ஆனிமியை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். அந்த குரங்கு பொம்மை எப்படி பஞ்சுக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆனிமி எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கு அனுப்பி மட்டும் விட்டுருங்க. அவங்க கிட்டேயும் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதே முடிஞ்சா கேட்டு சொல்லுங்க.